இறைவன் ஒளியா இருக்கிறாரு, நம்ம அதே அம்சம் நம்முடைய ஜீவன் ஒளியா இருக்குது, நம்ம கிட்டே அப்படிதான் இருக்கு. அது நம்ம கண்ணையும் ஒளியா தான் இருக்குது. இந்த சின்ன ஒளியை பிடிச்சி பேரொழியாக அது இருக்கிற இடத்துக்கு போய் சேரணும். இப்படிதான் வாசலுக்கு உள்ள வாங்க, அதை போய் முதல்ல சேருங்க, உங்க ஆன்மாவை நீங்க அறிஞ்சுக்கிடுங்க. அந்த ஆத்ம சக்தியை உங்களுடைய ஞானக்கணலை பெருக்குங்க. அந்த ஞானக்கணல் கொழுந்து விட்டு எரியும் போதுதான் அது அந்த ஜோதி எப்படியும் மேலதானே எரியும், மேல் நோக்கத்துல எரியும். இந்த இடத்துல உங்க ஆத்ம ஜோதி நீங்க பிரகாசி பார்த்தீங்கன்னா அது மேலெலும்பி எரியும் போது இங்கதான் வரும். இங்க வரும்போது அது எங்க வந்து சேரும், முதல்ல மூளை பகுதி தலைக்கு தான் வந்து சேரும். தலை பகுதியில் அந்த அக்னி வந்து உஷ்ணம் வந்து ஏறும்போது அங்க இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாம் இந்த சூட்டுல கரைஞ்சி உருகி அப்ப இங்க உள்ள அழுக்கு அளவெல்லாம் உருகி உருகி போக 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 இந்த அளவெல்லாம் கிளியரா சுத்தமா அப்புறம்தான் ஒவ்வொரு செல்சாட்டு அதிர்வுகள் வந்து இயங்க ஆரம்பிக்கும். இதுதான் ஞான சாதனை. இதைத்தான் நம்ம செய்யணும். இவ்வளவு நேரம் கடவுளை பற்றி எதாவது பேசணுமா? இனியும் பேச வேண்டாம். இதை மட்டும் செய்தா போறோம், நம்மை நாம் அறிஞ்சா போறோம். அதுதான் கடவுளை அறிஞர். கடவுளை அறிகிறதுங்கிறது என்னன்னா நாம நமக்குள்ள இருக்கக்கூடிய நம்முடைய ஆத்ம சக்தியை உணர்வதும் அடைகிறது தான்.